இன்றைக்கி டுட்டோரியலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கெட்சு தான். இந்த ஸ்கெட்சு தான் நம்ம வந்து AutoCAD 3Dயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். AutoCAD சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 3Dயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3Dயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தென் நம்ம வந்து ஹோம் டேப் கொடுத்து ஜஸ்ட்டு லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வியூ வந்து செட் பண்ணோம். ஸோ டாப் வியூ ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு தென் லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு ஆர்த்தோ வந்து நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு வெர்டிக்கலாக வரும். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 40. தென் இந்த லென்த்தும் சேம் 40. சேம் இங்கேயும் வந்து 40 தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ நெக்ஸ்ட்டு ஜே கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு தென் 4 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஹோம் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் போல் கமாண்ட் வந்து ரன் ஆனதுக்கப்புறம் தென் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி 10 கொடுங்க. ஜஸ்ட் சேம் நம்ம வந்து டாப் லைன் தான். தென் சேம் வந்து லைன் கமாண்டு. ஸோ இங்கேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா 30. அதேமாதிரி இங்கேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா 20. தென் இங்கேருந்து இது வரையும் தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும். ஸோ ஜே கமாண்ட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 லைனையும் போட்டால் 4 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஹோம் ஐக்கான் கொடுத்து தென் இப்போ நம்ம வந்து கீழே உள்ள ஸ்கெட்சை வந்து மேலே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எம் கொடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கோங்க. இல்லைனா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா தென் அந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். தென் ஜஸ்ட் இங்கேருந்து இது வரையும் கொடுத்துக்கோங்க. தென் மேலே கொண்டுட்டு வந்தாச்சு. தென் ப்ரெஸ் போல் கொடுத்து ஜஸ்ட் இதை வந்து 20. ஓகே. தென் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் கட் பண்ணோம். ஸோ அந்த கட் மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ. தென் லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இது வரையும் 15. சேம் அதேமாதிரி இதுவும் 15. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் 15 தான். ஸோ இதை வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் சேம் ஜாயின் கமாண்ட் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிப்பீட்டில் போயிட்டு ரிப்பீட் ஜாயின் கொடுத்து ஸோ 4 லைன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு பாலி லைனில். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இப்போ நம்ம வந்து அது வந்து கீழே இருக்குது. ஸோ ஓகே, அது கீழே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கட் தான் பண்ணுறோம். இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் நான் இதை 2Dயிலேருந்து ஷேடட் வித் எட்ஜஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெயின் ஆப்ஜெக்ட். சப்ராக்ட் பண்ணுறது இது. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு. ஸோ ஓகே, இது ரெண்டும் வந்து தனித்தனியாக இருக்குது. அதை நம்ம வந்து யூனிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிட்டு. தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபில்லட் தரணும். ஸோ ஃபில்லட் எட்ஜு இதில் வந்து ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 5. இந்த இடத்துல வந்து கரெக்டாக ரேடியஸ் 5 டபுள் டைம் என்ட்ரு கொடுங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஆகிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபர். இது வந்து டிஸ்டன்ஸு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10, இன்னொன்று வந்து 5.
ஸோ அதில் 10 இருக்கும். ஸோ நான் 10 ஃபைன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்ஃபர் ஆகிட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கொடுக்கணும். தென் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்லட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேடியஸ் வந்து 3. தென் ஓகே, இது வந்து ரேடியஸ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஃபரு, ஐ மீன் 3D சாம்ஃபர், 3D ஃபில்லட்டு, தென் சம் எக்ஸ்ட்ரோன்னு சொல்லலாம், தென் ப்ளஸ் போலும் சொல்லலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஸோ இதில் உள்ள எல்லா கமெண்ட்டையும் வச்சு நான் வந்து டுட்டோரியல் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.